மை உறவுகளே, நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான மண்பாசனை சீரியலை பார்க்கறதுக்கு எல்லாரும் தயாரா? அப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை அடையிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. கொஞ்சம் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இங்கே நம்ம ஜக்கு கௌரியை தாங்க காட்டுறாங்க. ஜக்குவுக்கு நல்லபடியாக ஒரு இடத்துல வேலை கிடச்சிரும். அப்போ வந்து சீஃப் டாக்டர் வந்து சம் கொஸ்டின்லாம் அவங்ககிட்ட கேட்பாங்களா. இவன் முந்திரி கொட்டை மாதிரி அங்கே நுழைஞ்சிக்கிட்டு எனக்கு தெரியும் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். உடனே சீஃப் டாக்டர், ஏப்பா நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே, நீ எதுக்கு இதில் வந்து தலையிடுற, போப்பா நீ இங்கே முதல்ல அப்படின்ற மாதிரி அவனை இன்சல்ட் பண்ணிடுவாங்க. அந்நேரம் பார்த்து கௌரியுமே, உங்ககிட்ட கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி திட்டுவா. அதுக்கப்புறமா ஒரு அனாட்டமி கிளாஸ் மாதிரி நடக்குமா. அங்கே வச்சுட்டு அந்த ப்ரொஃபஸர் பேசினது தான் இவன் வந்து நினச்சிட்டே இருப்பான். கிளாஸை கவனிக்க மாட்டான். அப்போ உடனே அவர் சொல்லிடுவாரு, டேய் என்ன நீ கிளாஸை கவனிக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திட்டணும்னா சட்டுன்னு ஜெகதீஷ் வந்து டெம்பரை லூஸ் பண்ணிவிட்டு அவரை வந்து செம்மையாக திட்டிடுறான். என்னடா நினச்சிட்டு இருக்க, ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு வேலை பார்க்குறேன்றதுனால உனக்கு வேலைக்காரன் நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சட்டையை சம்மந்தமே இல்லாமல் பிடிச்சிடுறான். என்ன டென்ஷன்லையே உடனே கௌரியுமே அங்கேருந்து கத்தி அவளை வந்து அனுப்பிடுறான். உடனே அந்த ஒரு வேகத்தில் இவன் என்ன பண்ணுறான்னா, நல்லா குடிக்கிறதுக்காக ஒயின் ஷாப் இருப்பான். அந்த ஒயின் ஷாப்புக்கு கௌரி நேராகவே போயிட்டு என்ன ஜகு பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருப்பா. அங்கே அதோட நம்மளுடைய சிவ இருக்கான் இல்லையா, சிவ என்ன பண்ணுறான்னா ஒரு பேக்கெட்லேருந்து என்னமோ எடுப்பான். அப்போ வந்துட்டு ஒரு தூசி மாதிரி, அதாவது ஒரு ஸ்மால் பேப்பர் மாதிரி கீழே விழுந்துடும். அது என்னென்னா ஆனந்தியோட கழுத்துக்கு பின்னால் ஒட்டியிருக்கும். அதை எடுத்து வச்சுருப்பான். இவன் உடனே அதை எடுத்து பத்திரமா பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உடனே அவனுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அந்நேரம் பார்த்து நம்மளுடைய பெரியப்பா இருக்கார் இல்லையா, அவர் தான் படப்படன்னு இங்கேருந்து வராரு. வந்துட்டு, இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, நீ கையோட வர சொன்னாங்க பாட்டி, நீ வாங்க என் கூட அப்படின்னோன்னா, இருங்க இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியெலாம் எடுத்து பேக்குள்ளே வச்சுட்டு இவனுமே கிளம்பிடுறான். போய் பார்த்தா வீடே ரொம்ப இருட்டாக இருக்குது. என்னாச்சு, வீட்டில் யாரும் இல்லையா, என்னன்னு தெரியலப்பா, பயத்தில் இருக்காங்க போல, நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளேயுமே யாருமே இல்லை. திடீர்ந்தாக்கில் ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்துக்குள்ளே இருந்து யார் வரானா, நம்மளுடைய ஆனந்தி தான் வரா. நம்மளுடைய ஆனந்தி வந்துட்டு நம்ம சிவுக்கு முன்னால் வந்து நின்னோன்னா சிவ் அப்படி ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கான். அவளுடைய கெட்டப்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாகவே அன்னைக்குன்னு பார்த்து இருக்கா. அப்படியே ஒரு ஜொலிக்கிற நிலா மாதிரி இவன் அப்படியே பார்த்துட்டு ஆனந்தி அப்படின்ற மாதிரி இருக்கும். இவளுமே பக்கத்தில் வந்துட்டு இவனுக்கு வந்து தலையில் பொட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொட்டு வச்சு அவனையுமே வரவேற்றுட்டு என்ன சொல்கிறான்னா, ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் உடனே சட்டு லைட்லாம் எரியவும் அப்படி கண்ணெலாம் கலங்கி நிற்கிறாங்க. செம்மையாக கண் கலங்கி அப்படி ரொம்ப ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஸ்வீட்லாம் ஓட்டோன்னே அவனுக்கு வந்துட்டு என்ன சொல்லணுன்னே தெரியல. இந்த மாதிரிலாம் எனக்கு யாருமே பண்ணதில்லை, ஏதோ சொந்த குடும்பம் மாதிரி என்னை பார்த்துக்கிறீங்களே, இதுக்கெலாம் நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன் இந்த ஊருக்குன்னு கேட்டோன்னே, ஒன்றும் பண்ண வேண்டாம் கலெக்டரே, நீங்கள் இதே மாதிரி எங்களுக்கு எப்போவுமே நல்லது பண்ணுங்கன்னு சொன்னோன்னே, கண்டிப்பாக பண்ணுவேன் ஆனந்தி அப்படின்ற மாதிரி ஆனந்தி கிட்ட பேசிட்டு அப்படி ஸ்டன்னாகி நிற்கிறத பார்த்தா ஆனந்தி வந்து கண்டுக்காத மாதிரி ஆயிட்டு உடனே அவனுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறா. ஆனால் அது வந்து அவளுடைய கிஃப்ட் இல்லை, அதாவது அவனோட ஃப்ரெண்டு கொடுத்துருப்பா. கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வந்தால அந்த பொண்ணு தான் கொடுத்துருப்பா. அதையுமே சொல்லி தான் இவன் வந்து கொடுப்பான். உடனே இவனுமே அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு, பரவாயில்லையே என் ஃப்ரெண்டு வாட்ச்லாம் கொடுத்துருக்காளே, வாட்ச் சூப்பராக இருக்குது ஷிவ் அப்படின்ற மாதிரி ஆனந்தி இது பண்ணுவாள். அப்போ உடனே இவன் என்ன பண்ணுவான்னா, அவள் கொடுக்குறது இருக்கட்டும், நீ என்ன வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே உடனே அப்படி கண்டுக்காத மாதிரி விட்டுடுறா. உடனே இவன் வந்து டான்ஸ்லாம் ஆடி அவன் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கொட்டெலாம் அடிப்போம்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பாட்டி பாதியில் அங்கேருந்து விறுவிறுன்னு வராங்க. அப்போது வந்துட்டு அவளுடைய ஃப்ரெண்டான பொண்ணு இருப்பாள் இல்லையா, அவளுமே கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கா. இதையெல்லாம் பார்க்குறப்பட்டு இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு போய் சிவு காதுகிட்ட நின்றுட்டு, எப்பா சிவ் அப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க, எனக்கு வந்து அந்த மியூசிக்கில் கேட்கல பாட்டி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவன் கையில் உள்ள அந்த கம்பை பிடுங்கிட்டு, எப்பா என் பேத்தியை கட்டிக்கிறியா அப்படின்ற மாதிரி சத்தமாக கேட்டுடுறாங்க. நம்ம சிவுக்கு அப்படி மின்னல் விட்டது. ஐயோ என்ன கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டு இருக்கோம். ஐயோ அப்படின்ட்டு பாட்டின்னு நினைக்காங்க, ஐயோ தப்பாக கேட்டுட்டோமா, எப்போ எதுவும் நினச்சிக்காதப்பா, நீ கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிட்டேன்னா என் பேத்தியோட வாழ்க்கையே சந்தோஷமாயிருப்பா, உன்னால தான்ப்பா இப்போ கொஞ்ச நாளாக சந்தோஷமா இருக்கா, சரி விடுப்பா, நான் கேட்டதில் எதுவும் தப்பாக தான் என்னை மன்னிச்சிருப்பா, அந்தப்பா கம்பை பிடிப்பா, நீ ஆடுப்பா, நான் ஒரு கிளவி லூசுமா எதையாவது கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். நம்ம சிவ் அப்படியே பேயறந்த மாதிரி நின்றுட்டே இருக்கான். உடனே நம்ம பாட்டியோ ஓரமாக வந்து கண் கலங்கி நிற்கவும் இவன் மேலே உள்ள அந்த கொட்டை வந்து கலத்தி கீழே வச்சுட்டு பட்டுன்னு நம்மளுடைய பாட்டியை தான் நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி பேயறந்த மாதிரி போயிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, பாட்டி எனக்கு சம்மதம் பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே இங்கே என்னென்னா பாட்டிக்கு இப்போ தலை சுற்றுது எம்மாடி அப்படின்ற மாதிரி. உடனே அப்படி ரொம்ப சந்தோஷத்தில், எப்பா இதை முதலையே சொல்லலாம்லப்பா, அது எப்படி பாட்டி நான் சொல்ல முடியும், அவள் வந்து சொல்லாமல் நான் எப்படி பாட்டி சொல்ல முடியும், நீங்கள் கேட்டது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நான் எவ்வளோ நாளாக அதை வந்து மறைச்சு வச்சிட்ருக்கேன் தெரியுமா, அவளை மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். இப்போ என் பொண்ணு பேத்திக்கு வேறு இந்த மாதிரி கல்யாணம் வேறு முடிஞ்சிருக்கேப்பா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கல அப்படின்னா
அது வந்து கொடுத்து வைக்கல ஜக்குக்கு. இது வந்து எனக்கு பாக்கியம், நம்மளுடைய ஆனந்தி எனக்கு கல்யாணம் பண்ணுறது. எனக்கு எப்படியா கல்யாணம் பண்ணி தந்துருங்க. நான் இப்போவே போய் அவகிட்ட சொல்லணுமா? ஏமா வேண்டாம், இப்போவே போய் சொல்லிடாத, காரியத்தை கெடுத்துடாத, நம்ம வந்து பொறுமையாக சொல்லணும். அப்போ சரி பாட்டி, நான் அப்போ இதை பற்றி எங்கள் வீட்டில் பேசுகிறேன். கண்டிப்பாக நீ உங்கள் வீட்டில் பேசு, நானும் என் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசி நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக கல்யாணத்தை முடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி. நீங்களே வந்து கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, அதனால தான் அப்படி இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி எல்லாம் முடிஞ்சோன்னா நம்ம பாட்டியுமே நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் அதை வந்து பேசி முடிச்சு வச்சுக்கிறாங்க. நம்ம ஷிவ் நல்லா டயர்டாக தூங்கிட்டு இருப்பானா. அப்போன்னு பார்த்து அவளுடைய ஃப்ரெண்டு ஃபோன் அடிப்பாளா, என்னடா பர்த்டே பார்ட்டிலாம் சூப்பராக இருந்துச்சா அப்படிங்கவும். ஆமாடி, அதை விட பெரிய சர்ப்ரைஸே ஆனந்தியை நான் லவ் பண்ணுறதை எல்லாருக்கிட்டையும் சொன்னதானோன்னா அவள் மூஞ்சி அப்படி மாறிடுது. என்ன சொல்கிற அப்படின்னோன்னா, ஆமாம் நான் ஆனந்தியை வந்து உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன். அதை அவங்க பாட்டியே வந்து கேட்டாங்க பாரு, அது தாண்டி ட்விஸ்ட்டு அப்படிங்கவுமே அங்கே யாரோ அவனை வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்குது. சரி நான் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே காலை கட் பண்ணிடுறான். இங்கே நம்ம ஆனந்திக்கோ திடீர்னு ஒரு போஸ்ட் வருதுங்க. அந்த போஸ்ட்டில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபைனல் ஹியரிங்கான டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லையா, அது வந்து ஃபைனல் ஹியரிங் வந்து இந்த மாதிரி 3 வருது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்துருங்கன்ட்டு. அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணு திடீர்னு அழுதுகிட்டே ஃபோன் அடிச்சு, அடி கள்ளி, என்கிட்டே நீ மறைச்சிட்டல, நல்லா பேசி பழகிட்டு என்கிட்டே நீ மறைச்சிட்டல நம்மளுடைய சிவ நீ லவ் பண்ணுறத அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறா. அதை கேட்குற ஆனந்திக்கோ செம்மையாக கோபம் வருது. கோபமும் அழுகையும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்கா. உடனே சரி சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவும், இங்கே ஃபோன் பேசிகிட்டே இருந்தாங்களா, அவள் கீழே போட்டு சதற விட்டுறதா. அவள் நினச்சி பார்க்கா, அப்போ இதுக்காக தான் பாட்டி வந்து நம்மளை வந்து இவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் எல்லாரையும் கத்தி கூப்பிட்டோன்னே எல்லாரும் வந்து என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது உடனே பாட்டிக்கிட்ட ஆனந்த் கேட்க, ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணீங்க? என் வாழ்க்கை ஏற்கனவே சீரழிஞ்சு போனது பத்தாதா? இதுக்கு மேலேயும் நான் இன்னொரு கல்யாணத்தையும் பண்ணி நான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? அவனை பாருங்க, ஃபைனல் ஹியரிங் 3 வரப்போகுது. இதை வச்சுட்டு நான் எப்படி பாட்டி இன்னொருத்தனை காதலிக்க முடியும்? என்ன பாட்டி நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க? இதுக்காக தான் அவனை நீங்கள் அப்போ கூப்பிட்டீங்களா? பாருங்க பாட்டி, நோட்டீஸ் வந்துருக்கு பாட்டி. எப்படி பாட்டி நான் இன்னொருத்தரை வந்து என்னோட வாழ்க்கையை இனிமேல் நான் நினச்சி பார்க்க முடியும்? அவனை மாதிரி என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கதறி அழுதுகிட்டு இருக்கா. எனக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணி தாங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படி சொன்னோன்னே, சரிம்மா நீ எதுவும் கவலைப்படாதம்மா, நான் இனிமேல் எதுவுமே நான் உன்னை மீறி நான் பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னு தான் நம்ம ஆனந்தியுமே விறுவிறுன்னு அங்கேருந்து போகிறா. அப்போன்னு பார்த்து நம்ம சிவ் என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணுட்டு அவளை பேசிட்டு இருந்தாங்களா, கட் பண்ணாலையா ஆல்ரெடி. அப்போ வந்து ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னு தான் போனேங்கவும் சட்டுன்னு இங்கே ஆனந்தி வந்துடுறா. ஆனந்தி வந்து செம்ம சவுண்டு போட்டோன்னே சிவுக்கே பயம் வந்துடுது. அவள் வந்து கண்ட மெனிக்கு பேசிகிட்டு இருக்கா. ஷிவ், இனிமேல் நீங்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, நமக்கு இடையில ஒன்றுமே கிடையாது. என் ஃபேமிலி ஏதாவது உங்ககிட்ட வந்து ஆசையை காட்டி மோசம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு நான் ஒன்றுமே பொறுப்பாக முடியாதுன்னு. ஏன்டி இப்படி பேசுகிற ஆனந்தி, நான் சொல்கிறது முதல்ல கேளு அப்படின்னு சொல்லவும், ஷிவ் நீங்கள் உங்கள் வாயை மூடுங்க, எனக்கு என்ன சொல்லணுமோ நான் சொல்லிட்டு போயிடுறேன், நீங்கள் பேசணும்னு நான் நிற்கலன்னு சொல்லிட்டு அவள் படப்படன்னு பார்த்துட்டு போயிடுறா. உடனே இங்கேயும் நம்ம ஷிவ் அப்படி கண்ணீரோட கீழே உட்காந்துட்டு, நீ இன்னும் ஃபோனில் தான் இருக்கியா? ஆமாம் ஷிவ், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தெரியாமல் ஃபோன் அடிச்சு அவகிட்ட இப்படி கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது இருந்தாலும் நல்லதுக்கு தான். நான் தான் அவகிட்ட முறைப்படி போய் சொல்லியிருக்கணும், சொல்லாமல் இருந்தது ஏன் தப்பு தான். இப்படி யாரோ மூலியமாக தெரிஞ்சதுனால தான் அவள் கோவப்படுறான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே வேலைக்கு வரும்போது கூட 2 பேரும் மூஞ்சு பார்க்குறாங்க, ஆனால் பேசிக்க மாட்றாங்க. எவ்வளோ ஷிவ் பேசணும்னு நினைக்கிறான், ஆனால் வந்து கண்டுக்க கூட மாட்றான் நம்ம ஆனந்தி. எல்லாருமே நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது வந்துருங்கன்னு சொல்லும் போது, எல்லோரும் போனதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆனந்தின்னு சொல்லும்போது, எங்கள் வீட்டில் தேடுவாங்க, நான் சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி மூஞ்சி எடுத்துகிட்டு போயிடுறான் நம்ம ஷிவ். ரொம்ப அப்படி ஒரு மாதிரி இருக்கான். உடனே அந்த ப்ரோக்ராமுக்குமே எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாருமே போகிறாங்க. அது என்னென்னா, ஒரு கிணறு தோண்டி வைக்கிறது தான். முதல்ல இந்த கிணறை தோண்ட முயற்சி செய்ததே நம்மளுடைய சீஃபும் அதுக்கப்புறமா நம்மளோட ஊரோட கலெக்டர் தான். ஸோ நீங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து வந்து ஒரு செங்கல் எடுத்து முதல்ல உங்கள் கையால் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஷிவ் வந்து வருவாளான்ற மாதிரி தயக்கத்தான் பார்க்கவும், அவளுமே வந்துட்டு 2 பேருமே செங்கல் வைக்கும்போது 2 பேரும் கையும் வந்துட்டு தொட்டுருமா. உடனே ஆனந்தி வந்து அந்த கையை நவுட்டிட்டு அதுக்கப்புறமா கீழே செங்கலை வைக்க போவாங்க. பாதியிலே செங்கலை வந்து வைக்காம இவ வந்து கையை எடுத்துருவா. ஷிவ் மட்டும்தான் வைப்பான். ரொம்ப கவலையா இருக்குங்க ஷிவுக்கோ, ஏன் இப்படி ஆனந்தி நடந்துக்கிறான்ட்டு. சரி, ஓகே, இன்னைக்கு இதோட தொடரும் பார்ட். See you for the tomorrow episode.